கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். பாவப்பட்ட மக்கள் நம்ம எல்லாருக்குமே இபிஎஸ் சார் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா ஒரு முறை 10,000 ரூபாய் கருணை தொகையாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு ஏடிஎம்கே அவங்களோட எலெக்ஷன் வாக்குறுதிகளில் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸை இன்னைக்கு நான் ஆஃபீஸில் இருக்கும்போது கேட்டதுலேருந்து எனக்கு செம குசி. என்ன அப்படின்னா 10,000 ரூபா வரப்போகுது அப்படிங்கிறக்காக இல்லை, இன்னைக்கு நைட்டுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு. நான் ஆல்ரெடி தமிழக அரசு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. இது போக போக்குவரத்து துறை, மின்சாரத்துறைன்னு சொல்லி ஒரு துறையும் தனித்தனியாக எவ்வளோ நஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அரசியல்வாதிகள்லாம் எவ்வளோ ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரியான வீடியோக்களும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி ஒரே நல்ல 5,000 ரூபா டிஎம்கே அரசு கொடுத்தபோது அதை விமர்சித்த இந்த அதிமுக அரசு இப்போ திடீர்னு வந்துக்கிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 10,000 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எந்த விதத்தில் அது நியாயமாகும்? அவங்க அதுக்கு சொன்ன ரீசன் என்ன தெரியுமா? டிஎம்கே இவ்வளோ நாள் ரூலிங்கில் இருந்தப்போ விஷமா வரியெல்லாம் ஏற்றி மக்கள்லாம் ரொம்ப வாட்டி வதச்சிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு முறை அனைத்து குடும்பத்துக்கும் கருணை தொகை, இந்த வேர்டை தான் அவங்க எக்ஸாக்டாக யூஸ் பண்ணாங்க, கருணை தொகையாக 10,000 ரூபா கொடுத்துருவோம்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு அங்கிருந்து நிபுணர்கள் உடனே கேள்வி கேட்கறாங்க, சார் என்ன சார் கருணை தொகை அப்படிங்கிறீங்க, எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அதான் சொல்லிட்டேனுங்க கருணை அடிப்படையில் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு அடுத்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. மக்கள் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில இருக்கவங்களுக்கு வென்டிலேட்டர் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நான் வந்து வென்டிலேட்டர் கொடுக்க போறேன் அப்படிங்கிறத ஒரு இமிடியேட் சுமையிலேருந்து வெளியே வரதுக்காக இந்த கடனை கொடுக்கன்னாரு. சார் வரியை ஏத்தாம எப்படி சார் பண்ணுவீங்க, இல்லை வருவாயை என்ன சார் பண்ணுவீங்கன்னா, வரியை ஏற்றணும்னு சொல்லாம வருவாயை ஏற்றுவோமா, எப்படி ஏற்றுவாங்களாம்? சில நிபுணர்கள் இருக்காங்களாம் வரியை எப்படி ஏற்றணும்னு சொல்றதுக்கு. அந்த நிபுணர்கள் மூலமா வரியை எங்கேயோ ஏற்றி வருவாயை ஏற்றி இந்த 10,000 ரூபாய் இதை நாங்கள் சொன்னதை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சார் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அரசியலில் இத்தனை வருஷம் அனுபவம் பெற்ற இந்த சோ கால்டு பழம்பெரும் கட்சி என்ன பண்ணிருச்சு தெரியுமா? கருணை அப்படிங்கிற வேட தப்பா பயன்படுத்திருச்சு. கருணை தொகையாக ஸோ இதை நெட்டிசன்கள் எல்லாம் போட்டு குத்துன்னு குத்துறதுக்கு டக்குன்னு ஈவினிங் நான் இந்த கண்டென்ட் எடுத்துருக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க, கருணை இல்லப்பா அது வந்து உதவி தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலாக இவங்க கருணைன்னு சொன்ன வந்தது எதனால அப்படின்னா, அது இந்த டிஎம்கே அரசு கொடுத்து அவங்க எவ்வளவு இன்னல்களை மக்களை எவ்வளவு சஃபர் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லணும்னு நினைச்சாங்க. அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி டக்குன்னு கருணை அப்படிங்கறத இன்னைக்கு ஈவினிங் உதவி தொகை அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏடிஎம்கே இந்த ஐடியா வந்து கூட இருக்க கட்சி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 5,000 10,000 இதெல்லாம் தொடங்கினது யாரு தெரியுமா? நம்ம ஸ்டாலின் சார் தான், வேற யாரு? இப்போ நீங்க திருநெல்வேலியோ எந்த ஊரோ சரி எங்க போனீங்கனாலும் நீங்க பார்க்கக்கூடிய பேனர்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாத்துலயுமே என்ன தெரியுமா இருக்கு? விலைகள் தான் இருக்கு. 5,000 10,000 2,000 3,000 பொங்கல் பரிசு தொகைன்னு வெறும் விலைக்கு மட்டுமே தான் ஆட்சியை பிடிக்கணும். மக்களுக்கு என்ன அவன் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 5,000 நான் 10,000 சொல்றேன், போ ஆட்சியை பிடிச்சிடலாம். மேல சொல்ற மாதிரி தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிறக்காக என்னத்தை வேணாலும் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்காங்க. அதுவும் கருணைன்னு ஏடிஎம்கே பேசும்போது தான் இந்த 13 பேரை ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ரோட்ல வச்சு சுட்டிங்களே சார், நீங்களாம் கருணையை பத்தி பேசலாமா? அதுவும் ஜெயலலிதா மேடம் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஐடியா உங்களுக்கு யாரு கொடுத்துருந்துருப்பா? அதை நீங்க பேசி இருந்திருப்பீங்களா சார்? தயவு செஞ்சு மக்களே, ஓட்டுக்கு காசு வாங்குறதை விட இது பெரிய கேவலமா போச்சு. இனிமே வரக்கூடிய காசை எண்ணி ஓட்டு போடுறது அப்படிங்கிறது, தயவு செஞ்சு அப்படி ஓட்ட போட்டுறாதீங்க. கருணை தொகையாக உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.